64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். மிக அற்புதமான ஆலயம். இந்த ஆலயம் தாரமங்கலத்தில், சேலம் மாவட்டம் தாரமங்கலன்ற ஊரில் அருகாமையில் இருக்கிற எலவம்பட்டின்ற ஒரு குக்கிராமத்தில் இருக்குது. இது அற்புதமான ஆலயம், மிக பிரசித்தி பெற்ற ஆலயம். முன்பு இருந்த தோற்றம் பாருங்கள், இப்போ இருக்கிற தோற்றம் பாருங்கள். அற்புதங்கள் சகல வினைகளும் நீக்குது, குறைகளும் நீக்குது. இந்த கோவிலோட பேர் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். இது ரொம்ப பழமையில் அப்படியே மண்ணுக்குள்ளே பதிஞ்சிருந்த எம்பெருமான் சிவபெருமானை மேலே எடுத்து இந்த ஊர் பொதுமக்களும் சிவனடியார் திருக்கூட்டங்களும் இத்திருப்பணியை செஞ்சுருக்காங்க. மேலே எடுத்து வச்சு அந்த ஆலயத்தை அப்பாவை மேலே எடுத்து வச்சுருக்காங்க. எம்பெருமான் சிவபெருமான் திருமேனியும் நந்தியம்பெருமானையும் மேலே எடுத்து வச்சு அட்டையால் தகர கொட்டாயால் போட்டு ஒரு அழகான பிரமிப்பை உருவாக்கியிருக்காங்க. எழில்மிகு காட்சி, மன நிம்மதி இருக்குது. சகலவிதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய அற்புத ஆற்றல் நிறைந்த இந்த ஆலயமாக இருக்குது. இந்த ஆலயத்தோட பேர் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். திருச்செங்கோடில் மிக பிரசித்தி பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் இருக்குது. அது போன்ற இந்த ஆலயமும் ரொம்ப ஒரு மகிழ்மையாக இருக்குது. ரொம்ப பழமையானது, ரொம்ப ரொம்ப அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு, அமைதி இருக்குது. அப்படியே எம்பெருமானை தரிசனம் பண்ண வர இந்த கோயிலுக்கு வந்திருக்கும். பாருங்கள், மகா காட்சி, எம்பெருமானோட அற்புத காட்சிகள் அப்படியே ரசிங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இந்த கோவிலோட அமைப்பை செஞ்சு எம்பெருமான் எப்படி தியான நிலையில் இருக்கார் பாருங்கள். அப்படியே தரிசனம் பண்ணுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மகாகுருநாத நந்தியம்பெருமான் அப்படியே தரிசனம் பண்ணுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இங்கே இந்த ஆலயம் மிக அருமையாக இருக்குது. எந்தெந்த கஷ்டங்களுக்கு இங்கே வேண்டுதலை வச்சாலும் நிறைவேறுது அப்படின்றது இங்கே இருக்கிற அடியார் திருக்கூட்டங்களும் மக்களும் சொன்னாங்க. இதில் இருக்கிற அர்ச்சகரும் சொன்னார். அப்படியே பார்த்து ரசிங்க, எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஆலயத்தில் இன்னும் திருப்பணி நல்லா செம்மையாக வளரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. உங்களால் முடிந்த உதவிகளை இந்த ஆலயத்துக்கு செய்யுங்க. இங்கே இருக்கிற உண்மை நிலையை அறிஞ்சு நீங்கள் உதவி பண்ண ரெடியாக இருந்தீங்களா, இந்த ஆலயத்துக்கு நீங்கள் அனைவரும் உதவி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். இது ஒரு அற்புதமான ஆலயம், சக்தி நிறைந்த ஆலயம். எம்பெருமான் திருமேனி எப்படி இருக்குது பாருங்கள். டெய்லியும் ஒரு கால பூஜை நடந்துட்டுருக்கு. அற்புதங்கள் நிறைந்த ஆலயம். இப்போ இன்னும் இதில் இருக்கிற அர்ச்சகர் இந்த கோயிலில் என்னென்ன பிரார்த்தனைகள் நிறைவேறுதுன்னு சொல்லுவார். அதை அப்படியே நீங்கள் கேட்டு உங்களுக்கு தகுந்தாறு போல் நீங்கள் ஆலயத்துக்கு புதுப்பிக்கும் பணிக்கு நீங்கள் அனைவரும் உதவி வேணும். இது உடன்போடு கேட்டுக்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எலவம்பட்டி கிராமத்தில் இங்கே அர்த்தநாரீஸ்வரர் என்ற ஆலயம் புதிதாக அமைத்துள்ளோம். இந்த லிங்கமானது பழங்காலத்து லிங்கம். முன்னோர்கள் எங்களுக்கும் தெரியாது, முன்னோர்களால் இயக்கப்பட்டது. அது நாளடைவில் அப்படியே பழுந்தடைவு வெறும் லிங்கம் மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் அடியோர்களாகிய ஊர் பொதுமக்களாகிய நாங்கள் பிரதோஷ வழிபாடு செய்து கொண்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உதவி செய்து இந்த தகர செட்டு போட்டுள்ளோம். இந்த கும்பாபிஷேகம் முடிந்து அதற்கு பிறகு இங்கே அர்த்தநாரீஸ்வரத்தில் ஆலயத்தில் வருவதற்கு வந்தால் புத்திரபாகியம், திருமணம் மற்றும் அனைத்து குணம், நோய் குணமாகிறது அத்தனையும் இங்கே வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துள்ளார்கள். இன்னமும் பிரதோஷம், சோமவார பூஜை, பௌர்ணமி பூஜை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு டெய்லியும் காலை 6 to 8 மணி வரையும் பூஜை நடைபெற உள்ளது. சாயந்தரமும் கோயில் திறக்கப்பட உள்ளது. ஆகையால் இங்கு சிறிய கிராமம் என்பதால் நிதி உதவி பற்றாக இருக்கிறதுனால் இங்கே கோயில் இன்னும் நிவர்த்தி செய்ய முடியவில்லை. ஆகையால் நீங்கள் இன்னும் இங்கே விநாயகர் பெருமாள் வைக்கணும், முருகர் வைக்கணும். அது மாதிரி இன்னும் நிறையா இங்கே ஆலயம் அமைத்து பெரிய ஆலயமாக இருக்கணும். ஆனால் இவர் எங்களுடைய
கருணை யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு இவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஒரு வாரம் ஒரு பிரதோஷம் பணம் இல்லையே, எப்படி நம்ம பிரதோஷம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் குழப்பத்தில் இருந்தோம்னா, யாரோ ஒருத்தர் வந்து பிரதோஷம் இன்னைக்கு பூஜை நான் செய்கிறேன்னு சொல்லி ஏற்றுக்குவார். அந்த அளவுக்கு இவர் பூஜையை செஞ்சுக்கிட்டு இன்னும் இருக்கிறாரு. அன்னதானம் பிரதோஷத்தில் அன்னதானம் நடக்குது. ஆகையால் இங்கே வந்து இவருடைய வேண்டுதல் என்ன வேண்டுதல் வச்சாலும் இது வரைக்கும் புத்திரபாக்கியம் 2-3 நடந்திருக்குது. ஆண் வாரிசு 2-3 நடந்திருக்குது. கும்பாபிஷேகம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் திருமணம் நடக்காத இருக்குது. திருமணம் 2-3 பேர்த்துக்கு நடந்திருக்குது. அதனால் நிறையா இங்கே அவருடைய வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே பூஜை நடந்தது. இங்கே சிறிய கிராமங்கள்னால் பொதுவான வருவாய் இல்லாதனால் இந்த கோயில் சரியாக பராமரிப்ப உதவி இல்லாதனால இருக்குது. அதனால் இன்னும் எங்களுக்கு வந்து நிறையா கோயில் விருத்தி பண்ணணும், நிறையா மக்கள் வரணும், நிறையா அவருடைய வேண்டுதலை பூஜையெல்லாம் செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு விநாயகர், முருகப்பெருமான், காலபைரவர் இது மாதிரி வைக்கணும் நிறைய எங்களுக்கு ஆசை இருக்குது. அதுக்கு மக்களாகிய அவரவர் மனதில் உள்ள அங்கங்கே இருந்து வேண்டுதலை வச்சாலும் நிறைவேற்றி கொடுக்குறாரு. அந்த மாதிரி இருந்தால் இன்னும் இந்த கோயில்லாம் சிறப்பாகும். யார் எப்பொழுது அங்கேயே இருந்து வேண்டினா இங்கேருந்து சங்ககிரியிலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் சங்ககிரி, எடப்பாடி இது மாதிரி நிறையா இடத்துலேருந்து வெளியிலேருந்து வந்திருக்கிறாங்க. வெளியில் வந்து சாமி அடிவர்களாகிய நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், பணியோடு செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இன்னும் இந்த கோயில் இன்னும் வளர வேண்டும். அவர் உள்ள குறைகளெல்லாம் தீர்த்து இன்னும் விருத்தியாக வேண்டும். இங்கே நிறைய சாமிகள் வைக்க வேண்டும். அதனால் எங்களுடைய ஆசை. அதுக்கு பெருமக்களாகிய அடியவர்களாகிய நிறையா உதவி செய்ய நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவா திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நம சிவாய சிவாய நம. இது போன்ற அர்ச்சகர் வந்து அந்த கோயிலில் இருக்கிற மகிமையில் நம்மளுக்கு எடுத்து சொன்னார். இந்த கோயிலில் என்ன வேண்டுதலை வச்சாலும் நடக்குது, இது போன்ற அற்புதங்களை சொன்னார். இதில் உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தால் உங்களால் இயன்றது எவ்வளோ ஒரு ரூபா, 100 ரூபா, 10 ரூபா உங்களால் இயன்ற உதவிகளை எம்பெருமான் திரு ஆலயத்துக்கு உதவி செய்யுமாறு அன்போடு உங்களை அனைவரையும் கேட்டுக்கிறேன். இந்த கோயில் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது, எழில்மிகு இருக்குது. இங்கே இருக்கிற அடியாருக்கள் எல்லாரோட திருவடியும் சரணடைகிறேன். ஏன்னா இது போன்ற பழமையான நிலத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆலயங்களை தேடி அதை புதுப்பிக்கணுன்னு தான் அடியானோட கருத்தும். இது போன்ற இந்த ஆலயத்தில் சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க அடியார். அவங்களோட திருவடி எல்லோரையும் வணங்கிறேன். சிவனடியார் திருவடி சரணம். இது போன்ற மகிமை நிறைந்த எண்ணில் அடங்காத சக்திகள் நிறைந்த ஆலயங்கள் நிறைய இருக்குது. அது போன்ற ஆலயங்களை நம்ம கண்டுபிடிச்சி இப்பிரபஞ்சத்தில் எம்பெருமான் சிவபெருமானோட திருவடியில் அனைவரும் நம்ம சரணடையணும். அதுக்கு இந்த சிவத்தொண்டுக்கு உங்களால் முடிஞ்ச எவ்வளோ முடிஞ்சாலும் சரி, உங்கள் மனம் இருந்தால் இதுக்கு உதவி செய்யுங்க. அந்த அர்ச்சகரோட எல்லா டீட்டெயிலும் இந்த அடியார் சிவனடியார் திருக்கூட்டத்தோட நம்பர்ஸ் தரேன். உங்களால் இயன்றது இங்கே உண்மைத்தன்மை என்னன்னு நிலையை அறிஞ்சு நீங்கள் அனைவரும் உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.